பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுத்தேன். சங்கீதம் 102வது அதிகாரம் 1வது வசனம், கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற காரியம் என்ன? மகனே மகளே, உன் விண்ணப்பத்தை நான் கேட்கிறேன், நீ என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறியோ அந்த காரியத்தை உனக்காக நான் செய்ய போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து தான் சொல்றாரு. இங்க தாவீது என்ன குறிப்பிட்டாருன்னா, கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும். அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? ஜெபத்தை கேட்கிறமா, அது மட்டும் இல்லாம நான் கூப்பிடுறது உங்க சமூகத்துல சேரப்படும். அப்போ விசுவாசமா இருக்காரு, என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரு அப்படின்ட்டு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க விசுவாசமா இருக்கீங்களா? நீங்க என்ன காரியத்துக்கு ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியம் நடக்க போகுது, ஏசப்பா எனக்காக செய்ய போறாருன்னு சொல்லி நீங்க விசுவாசமா இருக்கீங்களான்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்தாங்க சொல்றாரு. நம்ம எல்லாருமே பிரேயர் பண்றோங்க, ஆனா நம்ம விசுவாசமா பிரேயர் பண்றோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டெய்லியும் காலைல பிரேயர் பண்றோம், சாயந்தரம் பிரேயர் பண்றோம், ஏசப்பா என் வாழ்க்கையில செய்வாரு நானும் காத்துன்னு இருக்கேன், எப்பதான் செய்யப்படுறாருன்னு எனக்கே தெரியலங்க. ஆனா விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமா இருப்பது கூடாத காரியம், ஏனென்றால் அவர் உண்டு என்றும் தம்மை தேடலுக்கு பலனளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டுமா? நீங்க ஏசப்பாவை தேடுறீங்கன்னா விசுவாசமா அவர் உங்களுக்கு பதில் அளிப்பாரு. அப்போ உங்க ஜெபத்தை ஆண்டவர் நிச்சயமா கேட்பாருங்க. இன்னைக்கு நீங்க படிக்கிற காரியமோ, வேலையின் காரியமோ, தொழிலின் காரியமோ, நீங்க என்ன காரியத்துக்கு ஜெபிச்சாலும் உங்க வாழ்க்கையை குறித்து, உங்க எதிர்கால குறித்து அது எல்லாமே நடக்கதான் போகுது. நீங்க விசுவாசமா ஜெபிக்கும் போது, நீங்க விசுவாசமா ஜெபிங்க. விசுவாசமுள்ள ஜெபம் தான் பிணியாலேயே ரட்சிக்கும். உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும்னா நீங்க விசுவாசமா ஜெபிக்கணும். விசுவாசிக்கிறீங்கன்னா இப்ப ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல ஆகிக்கிற வசனங்களை நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமீன்.